என்ன ரெண்டே பேர் இருந்தாலே தாக்கத்தை இழுத்து பிடிக்கிறாங்க. இந்த பசுமாட்டுகளை எல்லாம் களைபாடி பண்ணிதானா? டேய் களவெல்லாம் ஆடல. எங்க அத்தனாபுரத்துக்கு கூட்டின்னு போயிருக்கிற மாடுகள் எல்லாம் ஓட்டின்னு போயிருக்கிறேன். யாருக்கு சொந்தமானது? இது பூலோகத்தில் இருக்கக்கூடியது. பூலோகத்தில் உள்ள மண்ணும் பொண்ணும் அத்தனையும் எனக்கு சொந்தம். எதுக்குடா இவ்வளவு கோபமா கத்துற? என்ன தேவ நாட்டிலே எவன் தேவ நாட்டை ஆள்கிறானோ அவனுக்கு இது மானிய நிலம். இங்கிருந்து காமோதியான பசுமாடுகளை பால் கறந்து தேவ நாட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஓ, அப்ப எனக்கே தெரியாது இத்தனை நாளா திருட்டுத்தனமா பூலோகத்துல நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. இந்த பட்டாவை சூத்து முன்னு கப்பம் கட்டுங்க. டேய் வரி கட்டுற அப்புறமா சவுண்ட் விடுவேன். வரி கட்டே இல்ல பட்டா வரி கட்டல. இது தேவ நாட்டுக்கு மானிய நிலம். இது எங்களை சொந்தமான காமோதியான பர்வதம் 6வது வனம் தேவேந்திரனுக்கு சொன்னது. தேவனுடைய வாரிசு நான். மாடு திருப்பி வதிக்கணுமா? மாட்டை திருப்பிடுறியா? டேய் மாடும் கொடுக்க முடியாது, மண்ணும் கொடுக்க முடியாது, ஒரு மயிலும் கொடுக்க முடியாது. பூலோகத்து அரசன் எனக்கு சொந்தம். அப்படியா? நீ தேவலோகத்துல இருந்து உரிமை கொண்டாட முடியாது. என்ன உங்களுக்கு பட்டா? உன் பட்டாங்களா? தேவ நாட்டில் இருந்து மானிய நிலம் இது. மானிய அனுபவிக்கிறது என் வீட்டுக்காரி சூத்து சைஸ்ல சும்மா எழுதுறான். ஒரே எங்கடா கையில் இருந்தது? செத்துக்கான சொல்லி இருந்தேன். எங்க அப்பா சாகடிக்காத கட்டி எழுத்து செத்து சாகலின்னா என்ன பையன் அப்படி தூக்கி அடிக்கிற? இந்த காலு கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். வேற ஒண்ணும் விட்டு
ஆசையை கொண்டு இந்த காமதேனு பர்வதம் என்று சொல்லக்கூடிய வனத்திலே வரும் பொழுது அழகழகான பசுக்கூட்டங்களை பார்க்கும் பொழுது மனதே ஆசை அதிகமாகி இந்த பசுக்கூட்டங்களை களவாடி செல்லக்கூடிய வேளையில் இந்த சூரன் கையிலே நான் அகப்பட்டுக் கொண்டேனே தெய்வமே. சண்டாஜி அக்கடமா இருந்தானா சூத்து அடிக்கிட்டு போகிறான் சண்டையில் கூட. இவன் அடிக்கிறான், இவன் இப்படி அடிக்கிறான். ஏன்னா சண்டை இப்படிதான் போடுவாங்க பெரு மனுஷன். நீ அடிக்கிற அப்படி போட்டே இல்லையா? இல்லாட்டிய ஊருக்காங்க சண்டை பார்க்கலாம். சண்டை போட்டா கூட ஊருக்காங்க யாரும் கூட போக மாட்டாங்க. நீ ஒரே ஆள் கூட போ. இந்த அங்கோட்டு தண்ணி கட்டி போட்டு ரூம் புக் பண்ணி நம்ம 2 நாள் படுத்துறோம். மூணு சொம்பு கொடுத்தா அந்த தண்ணியில கொஞ்சம் அந்திரத்திலே கொண்டு சென்று தேவ நாட்டிலே கொண்டு சென்று என் நாட்டில் அனுப்புறேன். வேலை செய்யும் தேவலாம் கூட்டு போய் ராமதாரு கூலி வேலை செய்யணுமாண்டி மல்லி. கூலி வேலை கவனா இதுவே கேள்வி பண்ணிக்கிறேன். அந்த வேலை இல்லாதான் போவேன். என்ன சொல்றாங்க? மாமன் தான் ஆகுனா நீ அவன் பாவம் இல்லாத கருவாட்டு இப்படி போனாக்க இப்படி போல எவ்வளோன்றான். அவன் தான் எதிரம் கொட்டாய் அந்த பாட்டிலுக்கெல்லாம் மாமன் என்ன கேதி ஆக அம்மூட்டு விட்டு போட்டு என்ன பார்த்தா என்ன சம்பாதிக்கணும் அம்மூட்டு வாங்கி போட்டு வச்சிருக்கிறோம். போலங்க பெண்ணே பெருந்திருவா உயிர் பிழைக்க வேண்டுமானால் இந்த காலத்தில் நாம யாரு தேடி வந்து நினைச்சாதான் உயிர் தப்பிக்க முடியும். நீ அண்ணனே அண்ணா அபயமா அபயம் அண்ணா.
அக்கா பாஞ்சாலி காப்பாத்தக்கா